ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? வெயில் காலம் ஸ்டார்ட் ஆன உடனே டயர்ட் ஆகுது இல்லைங்களா? வேர்த்து வேர்த்து வேர்த்தே டயர்ட் ஆகிடுது இல்லைங்களா? அப்போ டயர்ட் ஆகாமல் இருக்க என்ன பண்ணலாம்? சத்தான ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? இப்போது கம்பு, கேழ்வரகு, ஒட்டு உளுத்தம்பருப்பு, குண்டு உளுத்தம்பருப்பு, சரிங்களா? ஒட்டு திரும்ப அந்த பாசிப்பயிறு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, எள், இது எல்லாமே வடை சட்டியில் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு எல்லாமே சம அளவு, சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு டம்ளர் போடலாம். எள் கம்மியாக போட்டுக்கலாம், சரிங்களா? எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ஏலக்காயும் 4-5 கொடியை போட்டு நல்லா தனித்தனியாக எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா அடித்து, ரொம்ப நைஸாக அடிக்க தேவையில்லை, கொஞ்சம் இதாக நொச்சா அடித்து எடுத்துக்கிட்டு அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், தினம் ஒன்று சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றன, சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வெயிலினால் வருகின்ற அந்த டயர்டே இல்லாமல் அதை சாப்பிடும்போது உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் டயர்ட் ஆகாமல் உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்க முடியும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சத்து மாவு உருண்டை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். உடம்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதில் உளுந்து, கேழ்வரகு, கம்பு எல்லாமே போடுறதுனால கம்பு சேர்த்தும் போது என்ன ஆகும்னா ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும், சரிங்களா? கேழ்வரகு சேர்த்தும் போது என்ன ஆகும்னா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். அப்போ இதெல்லாம் எல்லாமே கலந்து நாம் சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான சத்துக்களெல்லாம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடம்பு வலி இல்லாமல் பார்த்துக்க முடியும். கை வலிக்குது, கால் வலிக்குது, கையெல்லாம் மதன்னு ஆகுது, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா தேவையான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த எலும்பு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? இப்போ 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே டோட்டலாக அந்த கால்சியம் சத்து கம்மி ஆகிடுது இல்லைங்களா? அப்போது அந்த கால்சியம் சத்து கம்மி ஆகுறதுனால தான் அந்த கை வலி, கால் வலி, நடக்க முடியல, பாத வலி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இதை செஞ்சு வச்சுக்கிட்டு தினம் ஒவ்வொன்று சாப்பிட்டா போதும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு நாட்டு சர்க்கரை, ஏலக்காயும் பொடியை போட்டு அந்த மாவில் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், சாப்பிட நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், தானிய உருண்டை. அப்போ அதை தினமுமே ஒவ்வொன்று சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கின்றன. அப்போது இந்த வெயிலினால் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா வேர்த்தி வேர்த்தி டயர்ட் ஆகிடுது இல்லைங்களா? அந்த டயர்ட்னஸ் அதை போக்கிடுது, சரிங்களா? இப்போ கம்மங்கூழ் குடிக்கும்போது என்ன ஆகும்னா அது உடம்புக்கு உள் ஏசி, உள்ளே ஏசி போட்டாப்புல அந்த வெயிலினோட தாக்கம் நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ சத்து மாவு கஞ்சி இல்லைன்னா கம்மங்கூழ் இல்லைன்னா ராகிக்கூழ் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? சத்தான உணவாக சாப்பிட வேண்டும், அதையே கம்மியாக சாப்பிடணும், சத்தான உணவாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் நம்ம உடம்பு டயர்ட் இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இல்லைங்களா? எதுவும் இட்லி தோசைன்னு இதையே சாப்பிட்டு பழகிட்டோம். அப்போ அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டோம் இல்லைங்களா? இப்போ டீ, காஃபி இதெல்லாம் குடித்து பழகி டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டு அது வேணாம், சத்து மாவு குடிங்க, கஞ்சி குடிங்க அப்படின்னா வேணான்றாங்க இல்லைங்களா? எது சத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எது தேவையோ அதை தானே நாம் எடுத்துக்கணும். இல்லை அதெல்லாம் வேணாம், இதையே தான் குடிப்போன்னு குடிச்சிட்டு அப்போ அதை வலிக்குது இதை வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம்? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த சத்து மாவு உருண்டையாச்சும் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் ஒவ்வொன்று சாப்பிடும்போது அந்த வலிகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும், சரிங்களா? கால்சியம் சத்து கிடைக்கிது, இயற்கையாகவே கிடைக்கிது. அதை சாப்பிடும்போது கால்சியம் சத்து கிடைக்கிது, ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகுது கம்பு சேர்த்தும்போது. அப்போ அதெல்லாம் சேர்த்தும்போது உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கின்றது. அப்போது நம்ம தினமுமே அதையெல்லாம் எது சாப்பிட, இந்த வெயிலுக்கு எது சாப்பிட சொல்கிறாங்களோ ஜூஸ் எல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எது சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆயில் ஐட்டம் அதிகமாக சேர்த்தாமல் மீதியெல்லாம் நாம் சேர்த்திக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ உடம்பு நல்லா இருக்கும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்?
இந்த வெயிலில் வந்து இந்த கோச்சாப்பழம் ஜூஸு நுங்கு இதெல்லாம் அதிகமாக சேர்த்திக்கிட்டு நம்ம உடம்பை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ வந்து வெயில் வந்து சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது இல்லைங்களா? அது ஏன் அப்படி? டயர்ட் ஆகிடுவாங்க. அது ஜென்ரல் வீக்னஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ ஜென்ரலாகவே வந்து ஒவ்வொருத்துக்கு வந்து எல்லாமே தாங்கிக்க முடியுது, ஒவ்வொருத்துக்கு தாங்கிக்க முடியல இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தேவையான சத்துக்கள் எதில் இருக்குது, அதில் எதெல்லாம் நாம் சாப்பிடலாம், அதையெல்லாம் பார்த்து பார்த்து நாம் சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு உடம்பு டயர்ட் ஆகாது. சரிங்களா? அப்போ சத்தான உணவுகளாக சாப்பிட்டுக்குவோம், கம்மியாக சாப்பிட்டுக்குவோம். டாக்டர் சொல்கிறது ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க. ரைஸ் சாப்பிடும்போது தான் வந்து உடம்பு போடுது. அப்போது நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணுன்னா ரைஸை கம்மி பண்ணணும், காய்கள்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ரைஸை கம்மி பண்ணிக்கோங்கன்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ரைஸை கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டு காய்கள், தானியங்கள், கீரைகள், பழங்கள் இதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்மளை எப்பயுமே ஆரோக்கியமாக இளமையாக வச்சுக்கலாம். சரிங்களா? அது நம்ம கையில் தானே இருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம். டாக்டர் சொல்லிடுவாங்க, அதை நாம் தானே ஃபாலோ பண்ணணும். அப்போ ஹெல்த்தான ஃபுட்டாக சாப்பிடும்போது நம்மளை நாம் நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் இல்லைங்களா? இப்போ எதனால் வந்து இப்போ எங்கே பார்த்தாலுமே இந்த நோவு அந்த நோவு, சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கே வந்து பிபி இருக்குன்றாங்க, சுகர் இருக்குன்றாங்க. ஏன்? எதனால்? ஜீன் படின்றாங்க கேட்டால். அப்போது நாம் எந்தளவுக்கு உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணோமோ அதுபடி தான் நம்ம குழந்தைங்க செய்வாங்க இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு எது தேவை, எது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்து பார்த்து நாம் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கும் போது நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்களும் அதையே சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வாங்க இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ருசி தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. பசிக்கு தானே சாப்பிட்றோம், சத்தான உணவாக சாப்பிட்ணும் இல்லைங்களா? அப்போ இனிமேல் எது சாப்பிட்ணுன்னு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு நம்மளையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், நம்ம குழந்தைங்களையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சரிங்களா? பாய். கேட்டதுக்கு நன்றி.